நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். இன்றைய பெரிதினும் பெரிது கேளில் மோதுவதற்காக தென் மாவட்டத்தின் 2 மிக பெரும் கல்லூரிகள், முதன்மையான கல்லூரிகள் வந்திருக்கிறார்கள். முதலாவதாக மெப்கோஸ்லங் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சிவகாசி. வெல்கம் டு தி ஷோ. இவர்களோடு விவாதிக்க போவது தியாகராசர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மதுரை. வெல்கம் டு தி ஷோ. இன்றைய பெரிதினும் பெரிதுகளில் நாம் விவாதிப்பதற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு எது சிறந்த வழி? அன்பின் வழியா, அறிவின் வழியா? இந்த 2 விஷயங்களின் அடிப்படையில் தான் மனிதன் எல்லா முடிவுகளையும் எடுக்கின்றான். ஒன்று அன்பின் வழி, இன்னொன்று அறிவின் வழி. இது தனி மனிதன் மட்டுமல்ல, ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும், அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இருக்கட்டும், திட்டமாக இருக்கட்டும், ஒரு குழுக்களினுடைய முடிவுகளாக இருக்கட்டும், இந்த 2 விஷயங்களின் அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. உங்களுடைய விவாத கருத்துக்களை, கனமான விவாதங்களை கணித்து இறுதி முடிவுகளை அறிவிப்பதற்காக நம்முடைய பேனலிஸ்ட் கரு பழனியப்பன் அவர்கள், ஆறுமுக தமிழன் அவர்கள், திரு அரவிந்தன் நீலகண்டன் அவர்கள். வெல்கம் டு தி ஷோ சார். தனி மனிதன் தன் வாழ்க்கையில் எதை பிரதானமாக கடைபிடிக்க வேண்டும்? அன்பையா, அறிவையா? எப்படி அறிவைத்தான் பிரதானமாக கடைபிடிக்க வேண்டும்? மெப்கோஸ்லங், உங்களுக்கான தருணம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனுஷன்கிட்டையும் ரொம்ப இயல்பாகவே இருக்கிற 2 விஷயம் அன்பும் அறிவும். அன்பில்லாத ஒரு மனுஷனோ அறிவில்லாத ஒரு மனுஷனோ கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் அவன் ஒரு செயலை செய்யும் போது, ஒரு பிரச்சனையை அணுகும் போது, அவன் வாழ்க்கையோட ஒரு முக்கியமான கட்டத்தில் அன்பு அறிவை வழி நடத்தணுமா இல்லை அறிவை அன்பை வழி நடத்தணுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதை பற்றி நம்ம யோசிச்சோன்னா, ஒரு அன்போட கட்டாயத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அன்பு ரீதியாக முடிவெடுக்கும் போது அந்த பிரச்சனைக்கு அவனுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் க்ளோஸராக தெரியும். அந்த சொல்யூஷனை நம்ம எடுத்துட்டோம்னா எனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, என் அன்புக்குரியவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைப்பான். ஆனால் இதே ஒரு விஷயத்தை அவன் அறிவுபூர்வமாக யோசிக்கும் போது ஒரு பிரச்சனைக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். எல்லா சொல்யூஷனோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆராய்ஞ்சு எந்த முடிவு எடுத்தால் அது ஒரு நிலையான சொல்யூஷனை தரும் அப்படின்னு யோசிப்பான். இதான் அவனோட வாழ்க்கைக்கு தெளிவான ஒரு பாதையும் நிலையான சொல்யூஷனை தர்ற ஒரு அப்ரோச்சாகவும் இருக்கும். ஒரு ப்ராவர்ப் உண்டு, கிவ் அ மேன் அ ஃபிஷ், ஹீ இஸ் ஃபெட் ஃபார் தட் டே. இது ஒரு அன்பான அப்ரோச். ஆனால் அது ஒரு டெம்பரரியான சொல்யூஷன். இன்டைரக்டாக அவனை நீங்கள் சோம்பேறி ஆக்குறீங்க, அவனை உங்கள் மேலே டிபெண்ட் ஆக்குறீங்க. ஆனால் டீச் ஹிம் டு ஃபிஷ், ஹில் பி ஃபெட் ஃபார் ஹிஸ் ஹோல் லைஃப்னு சொல்லுவாங்க. இது ஒரு அறிவுபூர்வமான அப்ரோச். அவனை வாழ கற்றுக் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் அவனை நீங்கள் சோம்பேறி ஆக்குறது இல்லை. நிவேதா, ரொம்ப தெளிவா, ரொம்ப கிளாரிட்டியா பேசியிருக்கீங்க. தியாகராசர் பொறியியல் கல்லூரி, அன்பா அறிவா? உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. ஃபர்ஸ்ட், லவ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் செல்ஃப். அன்பு மட்டுமே உங்ககிட்ட இருந்து உருவாகிற ஒரு விஷயம். நீ நாலேஜை கெயின் பண்ணுற அப்படின்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், அதில் ஒரு அன்பு இருந்தால் மட்டுமே உன்னால் எதையுமே கெயின் பண்ண முடியும். இப்போது ஒரு பையன் ஒரு பேச்சுலர் லைஃப்லேருந்து மேரேஜ் லைஃபுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது ஒரு பையன் அறிவாக யோசிக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு ஏற்ற அறிவான ஒரு பொண்ணு, நல்லா சம்பாத்தியம் அடைகிற ஒரு பொண்ணை தான் தேட நினைப்பான். அதே மாதிரி ஒரு பொண்ணுமே நல்லா அறிவான பையனாக இருக்கணும், நல்லா சம்பாதிக்கிற பையனாக இருக்கணும்னு தான் தேடுவா. இப்படி தேடும்போது அந்த இடத்துல லவ் அண்ட் நாலேஜ் டாமினேட் பண்ணுது. எந்த ஒரு இடத்துல லவ் அண்ட் நாலேஜ் டாமினேட் பண்ணுதோ அங்கே ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது. ரிலேஷன்ஷிப் எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அங்கே மகிழ்ச்சி குறையுது. இப்போ ஒரு கணவன் மனைவினே எடுத்துக்கிட்டோம்னா, அந்த மனைவிக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது இவன் போயிட்டு உனக்கு ஏன் இப்படி ஆச்சு, நீ எதனால இப்படி பண்ணுன அப்படின்றது அறிவு அந்த காரணத்தை தான் தேடுமே தவிர அன்பு மட்டும்தான் அதுக்கான ரெமடியை கண்டுபிடிச்சு கொடுக்குது. அந்த இடத்துல குடும்பம் அப்படிங்கிறது அறிவால இணைக்கப்படலாம், ஆனா அன்பால மட்டும்தான் பிணைக்கப்பட முடியும். அன்பு எல்லா மனுஷன்கிட்டே இருக்கு. அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. தமிழ்ல ஒரு அழகான கம்பேரிசன் உண்டு, அன்பென்னும் அங்குசம். அதாவது யானைக்கு ஒரு யானை பாகன் கையில் ஒரு அங்குசம் வச்சிருப்பான். ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டான்னா அந்த யானைக்கு வேற வழியே தெரியாது, அந்த பாகன் சொல்ற டைரக்ஷன்ல அது மூவ் ஆகி தான் ஆகணும். அதே நிலைமை தான் இப்போ மனுஷங்களுக்கும் இருக்கு. ஒரு மனுஷனை கார்னர் பண்றதுக்கு அன்பை ஒரு வீக் பாயிண்டா யூஸ் பண்றாங்க. அதாவது எல்லாரும் ஒரு வெப்பன் வச்சிருக்காங்க. நம்ம ப்ராக்டிக்கலா பார்ப்போம். அண்ணா அப்படின்னு சொன்னா சில பேர் ஃபிளாட் ஆயிடுவாங்க, அவங்களுக்காக என்னன்னாலும் செய்வாங்க. இந்த அஸ்திரம் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அம்மா சொல்லுவாங்க, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்திருக்கேன்டா. இது ஒரு பெரிய சாதனை தான், தாய்மை போற்றுதலுக்குரியது தான். ஆனா
அந்த ஒரு அதாவது அவங்க மேல நியாயம் இல்லாம இருக்கும்போது கூட அந்த பிரச்சனை வந்து அவங்களால தான் வந்திருக்கு, தப்பு அவங்க பக்கம் இருக்கும்போது கூட அவங்களுக்கு சாதகமா முடிவெடு அப்படின்னு இந்த அஸ்திரத்தை வந்து ஃபோர்ஸ் பண்றது ஒரு மனுஷனை முட்டாளாக்குற மாதிரி தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, நான் வந்து அன்பா இருக்கேன், எனக்கு இன்னைக்கு 100 சொந்தங்கள் கிடைச்சிருவாங்க, நான் அதை அறிவுபூர்வமா அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலன்னா நாளைக்கு 100 பேருமே என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. 100 பேரை சேர்த்துக்கிறது முக்கியம் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லா நம்ம கூட வர மாதிரி ஒருத்தங்களை மேனேஜ் பண்ண தெரியணும். அது வந்து உங்களுக்கு அறிவுபூர்வமான அப்ரோச் தான் கொடுக்குது. மனிதன் வந்து முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு தத்துவம், ஒரு ஆயுதம் வந்து அன்பு. அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்துக்கு அப்புறம் தான் வந்து மனுஷன் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அதுலேருந்து சிவிலைசேஷன் வந்துச்சு, அதுலேருந்து வந்து மற்ற ஒவ்வொரு இன்வென்ஷனாக பிறந்துச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பைபிளில் வந்து ஒரு லைன் இருக்கு, லவ் ஒன் அனதர் ஃபார் லவ் இஸ் காட் அப்படிங்கிறாரு. கடவுள் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க கடவுள்னு கும்பிடுவீங்க, கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை நீங்க அதை அன்பு அப்படிங்கிறீங்க. ஸோ கடவுளையும் அன்பையும் ஒரே சமமா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அன்பு அப்படிங்கிற ஒன்றுக்கு வேல்யூ இருக்கு. கார்ல் ஜங் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி நான் இப்ப சொல்ல விருப்பப்படுறேன். அவர் வந்து தி ரெட் புக் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை எழுதினார். அந்த தத்துவத்துல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கம்யூனிட்டிக்கும் இன்னொரு கம்யூனிட்டிக்கு இடையில மியூச்சுவல் லவ் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதாவது நீங்க வந்து அந்த கம்யூனிட்டிக்காக ஓடி போய் உழைக்க வேண்டாம், அதுக்காக அட்லீஸ்ட் அவங்களுக்கு கெடுதல் பண்ணாம இருங்க. அந்த கெடுதல் பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிற ஒரு எண்ணமுமே வந்து லவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கார்ல் ஜங்கோட ரெட் புக் அப்படிங்கறத தான் வந்து இப்ப இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் வந்து அடித்தளமா வச்சு தன்னோட நாட்டை ஆழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த கொலனைசேஷனுமே வந்து அன்பு இல்லாதனால தான் வந்துச்சு. யூரோப்பியன்ஸ் வந்து நீ பெருசு, உன்கிட்ட 10 காலனிஸ் இருக்கா, நான் 15 காலனிஸ் அடிக்கிறேன், உன்கிட்ட 20 இருக்கா, நான் 25 அடிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கம்பாரிசன், ஒரு இன்டெலெக்சுவல் கம்பாரிசன், அங்க அறிவை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீ வந்து இந்த தந்திரம் பண்ணுவியா, நான் வேற தந்திரம் பண்றேன். இந்த மாதிரி தந்திரத்தினால அறிவை யூஸ் பண்ணி அவ்வளோ காலனிஸ் வந்துச்சு. அதனால எவ்வளோ பேர் சிறைப்பட்டாங்க. நியூட்டன், டார்வின் போன்ற சயின்டிஸ்டானாலும் இருக்கட்டும், அல்லது பாரதியார், பெரியார் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் ஏன் இப்படி இருந்துச்சு, இந்த விஷயங்கள் ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு செகண்ட் அறிவா திங்க் பண்ணதுனால தான் புது கொள்கைகள் பிறந்துச்சு. அந்தந்த நேரத்தில் உலகம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இதுதான் முன்னாடியே இருந்துச்சு. இந்தியாவோட முதல் பேரரசு வந்து மௌரிய பேரரசுன்னு சொல்லுவோம். அதுக்கு முக்கிய காரணம் வந்து சாணக்கியர். அவர் வந்து ஒரு 2 புக் எழுதினாரு, நீதி சாஸ்திரா, அர்த்த சாஸ்திரா. இந்த 2 புக்குமே ஃபுல்லா அறிவை பேஸ் பண்ணி, நீதி சாஸ்திரம் என்ன சொன்னுச்சுன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், அர்த்த சாஸ்திரம் ஒரு கண்ட்ரி, ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கணும்னு யோசிச்சது. இதெல்லாம் ஃபுல்லா அறிவு மட்டுமே பேஸ் பண்ணப்பட்டு வந்தது. புத்தரை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். புத்தர் வந்து அதுக்கு முன்னாடி அன்பா இருந்தாரு. ஏன் சித்தார்த்தருக்கு அன்பு இல்லையா? அவரோட குடும்பத்து மேல அன்பு நிறைய இருந்துச்சு. ஆனா அதை தாண்டி வெளியே சமூகத்துல என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. 7 வருஷம் ஒரு தேடல் இருந்தது. கடைசி போதி மரத்து அடியில இருந்து அவர் ஞானம் கிடைச்சதுன்னு என்ன டக்குன்னு விழுந்துச்சா? ஒரு தேடலுக்கான பதில் கிடைச்சது. அதுவும் உண்மையில அறிவுபூர்வமான ஒரு இது தானே. நீங்க சொன்னீங்க வந்து புத்தர் வந்து அவரோட வீட்டுல வந்து அன்பு இருந்திருக்கும், வெளில வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் அவர் அறிவு பெற்றாரு. அறிவு பெற்றதுக்கு அப்புறம் அவர் சொன்ன முதல் விஷயம் மத்தவங்க மேல அன்பு வை, அறிவை வளர்த்துக்கோன்னு அவர் சொல்லல. அவர் சொன்ன முதல் விஷயம் அன்பு வைன்னு. ஆட்டம் பாம்ஸ் உங்க அறிவோட ரிசல்ட், ஹைட்ரஜன் பாம், நியூக்ளியர் பாம், இதெல்லாத்துல ஹிரோஷிமா நாகசாகின்னு ரெண்டு உயிர் அங்கேயும் நீங்க சொல்ற அதே உயிர் தான் இருக்கு. எது உலகை வெல்லும், அன்பா அறிவா? இது குறித்த ஒரு சுவாரஸ்யமான விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிதுனும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதுனும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். இந்தியா வெளிநாட்டு உறவுகளில் எதை போதித்து செயல்பட வேண்டும்? அன்பின் அடிப்படையிலா, அறிவின் அடிப்படையிலா? வெளியுறவு கொள்கையில வந்து இரண்டுமே இருக்கணும். எது அதிகம் இருக்க வேண்டும்? இந்தியா அப்படின்ற கண்ட்ரியை பார்த்துட்டோம்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் இந்தியாவை என்ன சொன்னாங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரினாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு லீடர் ஆஃப் த டெவலப்பிங் எக்கனாமிஸ் அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இட் இஸ் அண்டர் த சர்ஜ் ஆஃப் பிகமிங் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? இட் இஸ் அன் எமர்ஜிங் சூப்பர் பவர் அப்படின்றாங்க. இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய பேரை அடையிறதுக்கு இந்தியா கண்டிப்பான முறையில் அறிவை போதித்து தான் செயல்பட்டு இருக்குன்றதை நான் ஆணித்தனமா கூறுகிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரிக்ஸ் அப்படின்னு ஒரு மாநாடு நடந்தது. 5 முக்கிய நாடுகள் இதில் பங்கேற்றது. என்னன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இதில் வந்து நிறைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்டை பற்றிலாம் விவாதிச்சாங்க. விவாதிக்கும் போது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த 5 கண்ட்ரியும் சேர்த்தா டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து 40% ஆஃப் த என்டையர் வேர்ல்டு. 5 கண்ட்ரியோட ஜிடிபி வந்து 45% ஆஃப் த என்டையர் ஜிடிபி ஆஃப் த வேர்ல்டு. 5 கண்ட்ரிஸ்
ஓட ஹியூமன் ரிசோர்ஸ் பொட்டன்ஷியல் வந்து 50% ஆஃப் த ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் என்டையர் வேர்ல்ட். ஸோ தனித்தனியா செயல்படுவதற்கு பதிலாக அறிவுபூர்வமாக இணைந்து செயல்பட்டால் அந்த இடத்துல ஒரு மாபெரும் பொருளாதார வளர்ச்சி கொண்டு வர முடியும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அறிவை அந்த இடத்துல முன்வைக்கிறாங்க. இந்தியா எங்க வல்லரசா ஆகி விடுமோ அப்படின்ற ஒரு பொறாமையில் பல கண்ட்ரிஸ் பல இடையூறை செஞ்சுட்டு வருது. அதை நம்ம நாளுக்கு நாள் பார்க்குறோம். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சைனா எடுத்துக்கலாம். நம்ம அண்டை நாடான சைனா. அருணாச்சல் பிரதேஷ் பார்டர்ல நம்ம எல்லையை கடந்து வந்துட்டாங்க. ஒரு 90,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸோட ஏரியாவை அவங்களோடதுன்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை நம்ம மேலோட்டமா பார்க்காம இன்னும் கொஞ்சம் நுட்பமா இறங்கி பார்ப்போம். அந்த 90,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அவங்க கிளைம் பண்ற அந்த ஏரியால ஒரு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹைடல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம அன்புல செயல்படணுமா அறிவுபூர்வமா செயல்படணுமான்னு நீங்களே சொல்லுங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல there is a threat to our water security, there is a threat to our power security, there is a threat to our economic development. இவ்வளவு த்ரெட்டையும் தாண்டி நான் அந்த இடத்துல விட்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அறிவு மட்டுமே அந்த இடத்துல நான் செயல்பட வேண்டும். அடுத்தது சார்ல்ஸ் டார்வின் வந்து என்னைக்கு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற ஒரு டேர்மை காயின் பண்ணாரோ அன்னைக்கே எல்லா எக்கனாமிஸ்மே ஒரு சூப்பர் பவர் ஆக வேண்டும், வல்லரசு நாடாக திகழ வேண்டும்ன்ற ஒரு ரேஸ்ல ஓடிட்டு இருக்காங்க. இந்த குளோபல் காம்படிட்டிவ் என்வாயர்மெண்ட்ல இந்தியா விட்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும் என்றால் அன்பை போதித்தால் அங்கு வேலை ஆகாது, அறிவை மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை நான் ஆணித்தனமாக கூறுகிறேன். இந்த இடத்துல அன்புங்கிறத நீங்க ஒரு லிட்டரல் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுக்கக்கூடாது. அன்புங்கிறது இங்க நம்ம எப்படி எடுக்கணும்னா ஒரு சாஃப்ட் அப்ரோச், ஒரு மென்மையான ஒரு அணுகுமுறை. சாஃப்ட் அப்ரோச்னா இட் டசன்ட் மீன் யூ ஆர் கிவிங் அவுட் எவ்ரிதிங். ஒரு அடி பண்ணிக்கிறதோ இல்ல கீழ் படிக்கிறதோ சாஃப்ட் அப்ரோச் கிடையாது. சாஃப்ட் அப்ரோச்னா என்னதுன்னா இன்னொருத்தனோட இன்டர்னல் அஃபேர்ஸ், இன்னொரு நாட்டோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ல தலையிடாம இருக்கிறது. ஒரு பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்வார் பீரியட் எடுத்துக்கோங்க. கோல்வார் பீரியட்ல இந்தியா வந்து யூஎஸ் பக்கமும் சேராம யூஎஸ்எஸ்ஆர் பக்கமும் சேராம ஒரு நான் அலைன் கண்ட்ரி தான் இருந்தது. இந்தியா வந்து யூஎஸ்எஸ் பக்கம் இல்ல இந்த பக்கம் சேர்ந்திருந்தாங்கன்னா இட் குட் ஹேவ் பீன் பெனிஃபிட்டட். அது ஒரு அறிவு சார்ந்த விஷயம். ஆனா இந்தியா அந்த மாதிரி போகல. இந்தியா வந்து பிற நாட்டு மக்களால் என் மக்களுக்கோ இல்ல என் மக்களால் பிற நாட்டு மக்களுக்கோ எந்த விதமான துன்பமும் ஏற்படக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தினால அது வந்து அந்த நான் அலைன் மூவ்மெண்ட் எடுத்தது. ஒரு 1970ஸ்ல சோவியத் யூனியன் வந்து ஆப்கானிஸ்தான் மேல இன்ஃபில்ட்ரேட் பண்ணாங்க. அப்போ சோவியத் யூனியன் வந்து இந்தியா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. அதாவது ஒரு சாரார் இது பண்ணிட்டு இருந்தது. இருந்தாலும் இட் கண்டெம் தட் ஆக்ட். ஆனா இப்போ இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஈவன் இட் இஸ் த லீடிங் சப்போர்ட்டர் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் டு இந்தியா. என்ன பண்ணிருக்குன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் கொண்டு போற அந்த ஹெல்பிங் எய்ட் கொண்டு போற அந்த இதை வந்து இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா வந்து கண்டெம் பண்ணாங்க, சைனா கண்டெம் பண்ணாங்க. பட் இந்தியா கெப்ட் மம். இந்தியா வந்து அந்த இடத்துல நான் இஸ்ரேலை வந்து எதையாவது சொல்லிட்டேன்னா எனக்கு என்னுடைய இது வந்து பாதிக்கப்படுங்கிற ஒரு அறிவு சிந்தனையால செயல்பட்டதுனால இன்டர்நேஷனல் சினாரியோல அதோட ஸ்டேட்டஸ் குறைஞ்சிருக்கு. சூப்பர் பவர்ங்கிற கான்செப்ட் சொன்னீங்க. சூப்பர் பவர்ங்கிற கான்செப்ட் எப்ப வரும்னா நீ வந்து அறிவை யூஸ் பண்ணி ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் வாங்கி பிளட் ஷெட் பண்ணி இதெல்லாம் வந்தாதான் ஒரு சூப்பர் பவர். அதாவது நீ வந்து எல்லாரும் உனக்கு பயப்படணும்னு நினைப்பியா எல்லாரும் உன்னை மதிக்கணும்னு நினைப்பியா? சூப்பர் பவர்னா எல்லாரும் உனக்கு பயப்படணும். சரி நண்பா, நீங்க சொன்னீங்க சூப்பர் பவர்ன்றது ஆர்ம்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் பிளட் ஷெட் மட்டும் கிடையாது. ஜப்பான் இன்னைக்கு போர் பண்ணிட்டு இருக்கா. ஜப்பான் இஸ் கன்சிடர்ட் டு பி தி சூப்பர் பவர் ஆஃப் தி வேர்ல்ட். சொல்லுங்க, அவங்க போருக்கு போயிட்டு இருக்காங்களா, சண்டை போட்டுட்டு இருக்காங்களா? இன்னைக்கு ஜப்பான்ல they don't have even a single coal field. ஒரு கோல் ஃபீல்ட் கூட கிடையாது. ஆனா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன்ல they are number 1 in the world. அறிவுபூர்வமான செயல்பாடு அங்க இருக்கிறதுனால தான். வெரி சிம்பிள். குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், எல்பிஜின்ற பாலிசி என்னைக்கு இந்தியால 1992ல எஸ்டாப்லிஷ் பண்ணாங்களோ அன்னைக்கு தான் நம்ம முன்னேற்ற பாதைக்கு முதல் அடியை எடுத்து வச்சோம். முன்னேற்ற பாதைன்னு எதை சொல்றீங்க? இல்ல முன்னேற்ற பாதைன்னு எதை சொல்றீங்க? ஒரு சாரார் வளர்ந்துகிட்டு இருக்காங்க, ஒரு சாரார் மட்டும் தான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாமே வளர்ந்தாதான் உண்மையான வளர்ச்சி. ஒரு பக்கம் மட்டும் வளர்ச்சி வளர்ந்துகிட்டு இருந்தா அது பேர் வந்து ஒரு டிசீஸ். இன்னைக்கு வெரி சிம்பிள். இன்னைக்கு வந்து வேர்ல்டே ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டா இருக்குன்னு திருப்பி நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்துட்டு இருக்கு, போட்டி பொறாமை இருக்கு. திருப்பி ஒரு சைனாவே நான் உதாரணத்தை எடுத்துக்கிறேன். இன்னைக்கு சைனாட்ட வந்து 350+ கோல் ஃபீல்ட்ஸ் இருக்கு சைனால. ஆனா வெறும் 2 கோல் ஃபீல்ட்ல இருந்தா மைன் பண்ணிட்டு இருக்காங்க. 10 வருஷமா அவங்க கோலை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மித்த கண்ட்ரிட்ட இருந்து. they are stocking the coal. 20 வருஷம் கழிச்சு ஒரு சிச்சுவேஷன் வரும், கோலே உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அப்ப சைனா நிர்ணயிக்கிறது தான் அதோட பிரைஸ். அவன் என்ன ஒரு டன் ஆஃப் கோல்டு $1 பில்லியன் சொன்னாலும் அந்த நேரத்தில் நான் வாங்கி தான் ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு காம்படிட்டிவ் ஒரு ஈகோயிஸ்டிக் என்வாயர்மெண்ட்ல அறிவால என்னால் அந்த இடத்துல போதிச்சா நான் முட்டாளாக்கப்படுவேன், அடிமையாக்கப்படுவேன். அன்பால் போல்சால் சாரி. வெரி சிம்பிள். நீங்க இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிளே எடுத்துப்போமே. நம்ம வந்தாரை வேலை வைப்போம் பூமி, எல்லாருக்கும் அன்பு செலுத்துறேன், விருந்தோமல் தான் என்னோடது, இப்படி எல்லாம் நீங்க பிலாசபிக்கலா பேசிட்டு இருந்தீங்க. ட்ரேடுக்காக வந்தவங்க இங்கிலீஷ்மென் ஆட்சி செஞ்சாங்க 2 செஞ்சுரியா.
நீங்க வந்து அதே மாதிரி ஒரே நிமிஷம் நீங்க இந்தியாவோட ஹிஸ்டரியில இருந்து எடுத்து பார்த்தாலும் இனிஷியலா எல்லா ஒரு முகல்ல வந்து ஒரு ஜஹாங்கீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தான் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை உருவாக்குறதுக்கே வந்து ஒரு அடித்தல் அடிச்சு கொடுத்தாரு. ஆனா அது தவறுன்னு கடைசியில உணர்ந்து இந்தியா மறுபடியும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. Obviously, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் Indians are known for our tolerance. எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்குவேன், நீ என்னை அடிச்சுக்கிட்டே இரு. This is what your அறிவுபூர்வமா சமயோஜிதமா செயல்பட்டு அந்த இடத்துல நான் ஒரு முடிவு எடுத்தேனா that is more brilliant. இல்ல அறிவுபூர்வமா நீங்க எடுக்க ஆரம்பிச்சாலே I'm just leaving others. ஒரு என்ன வந்து ஒரு என்ன பக்கத்து நாட்டோட ஒரு உறவுமுறை இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஆனா இருக்குதா? இல்ல. இங்க பங்களாதேஷோட ஒரு பார்டர் ப்ராப்ளம், பாகிஸ்தானோட பார்டர் ப்ராப்ளம், சைனாவோட ஆப்வியஸ்லி ஆஷாக் சிங்க்கு, அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர். ஆப்வியஸ்லி அதான் உங்களோட அறிவு யூஸ் பண்ணனால தான் வந்து இந்தியா ஹஸ் பீன் pushed to that situation. திரு அரவிந்தன் நீலகண்டன், சிவா சிவகுரு இரண்டு பேருடைய விவாதம் எப்படி இருந்தது? ரெண்டு பேருமே மிகவும் ஆணித்தரமாக வாதிட்டார்கள். ஆழம் இதுவரைக்கும் வந்ததில் இது வந்து கொஞ்சம் அந்த லெவலை மேலே எடுத்துருக்குது. ரெண்டு பேருமே அந்த வாதத்தை மேலே எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க அந்த பாயிண்ட்டுக்குள்ளே இருந்து பேசினாங்க. இப்போது இரண்டு பேரும் ஒரே லெவலில் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே சரியான விதத்தில் இந்த விவாதத்தை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். வெரி குட், தேங்க்யூ சார். எது சிறந்த பாதை, அன்பின் பாதையா அறிவின் பாதையா? இது குறித்த ஒரு சுவாரஸ்யமான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பெரிதும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். எது உலகை வெல்லும் ஆயுதம், அன்பா அறிவா? இது குறித்த ஒரு சுவாரஸ்யமான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி, எது பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் காரணம், அன்பா அறிவா? எது அமைதியை தருகிறது? இப்போ உள்ள பெற்றோர்கள் எப்படி இருக்காங்கன்னா எல்லாத்தையுமே ஸ்பூன் ஃபீட் பண்றாங்க. அதாவது என் பிள்ளைய வந்து கஷ்டம் தெரியாம வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் இதுதான் அப்படின்னு சொல்லாம பிரச்சனைகள் இருந்து மறைச்சு வளர்க்குறாங்க. இதோட அவுட்கம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிற்காலத்துல அவன் பிரச்சனையை சந்திக்கும் போது கண்டிப்பா அவனால ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியல. அந்த நேரத்துல அவனுக்கு அது குழப்பத்தை தான் தருவதை தர ஒரு அமைதியான ஒரு தீர்வு தரறதே இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா 18 வயசுல இந்த கவர்மெண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு தலைவனே தேர்ந்தெடுக்கிற மிகப்பெரிய ஒரு ரைட்டு தருது. ஆனா இந்த பெற்றோர்கள் வந்து தன் அன்புங்கிற போர்வையில எனக்கு டெசிஷன் மேக்கிங் அப்படி ஒரு ரைட்டை வந்து எனக்கு தரதில்லை. ஏன்னா என் வாழ்க்கையை டிசைட் பண்ற ரைட்டை எனக்கு தரதில்லை. இந்த டெசிஷன் மேக்கிங் அவங்களே எடுக்கிறாங்க. இது வந்து ரெண்டு வகையா இருக்கும். ஒன்று வந்து அண்டர் எஸ்டிமேஷன், இன்னொன்று வந்து ஓவர் எஸ்டிமேஷன். ஓவர் எஸ்டிமேஷன் எடுத்துக்கோங்களேன். அதாவது தன்னுடைய குழந்தை வந்து எல்லாத்தையும் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பு மட்டுமே இருக்கிறதுனால அவனோட கேப்பபிலிட்டி என்ன, அவனை எவ்வளவு ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவான அணுகுமுறை இல்லாம இவங்களே அதை வந்து புகுத்துறாங்க. அது வந்து அந்த குழந்தைக்கு ஒரு குழப்பமான ஒரு பாதை தான் வந்து வகுக்குது. இப்போ வந்து பரிசுத்தமான அன்பு, தன்னலம் இல்லாத அன்பு, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கலாங்க. ஆனா இப்போ கரண்ட் சினாரியோல இருக்கிற அன்பு எப்படி இருக்குன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. நான் வந்து இப்போ உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்ப்பா, நீ பின்னால எனக்கு காப்பாற்றணும், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது இப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து அவன்கிட்ட புகுத்தி ஐயோ நம்மளால இதெல்லாம் பண்ண முடியாதோ அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலை தான் வந்து அந்த பையனுக்கு ஏற்படுதே தவிர அவன் வாழ்க்கையில எப்படி போகணும். நான் தேங்க்யூ கிருத்திகா. கிருத்திகா நீங்க எந்த ஊரு? திருநெல்வேலி. ஏன்னா பேசினாலே இவ்வளவு சுத்தமான உச்சரிப்பு கிருத்தியாட்ட தான் முதல்ல இருந்துச்சு மொத்த 10 பேர்ல. அது வந்து பாராட்டுக்குரியது. அருண், உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இப்போ நம்ம இங்க 10 பேர் பேச வந்திருக்கோம். நம்மளுடைய விவாதத்திறனை கணிச்சு அது ஒரு முடிவு சொல்றதுக்கு 3 ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. நம்மளை விட அறிவில் மேன்மையானவர்கள் தான் இந்த முடிவை சொல்ல முடியும். அதுல வந்து அதை மறுக்கவே முடியாது. ஆனா நம்ம பண்றதுல 4 விஷயம் கரெக்டா சொல்லுவோம், 4 விஷயம் தப்பா சொல்லுவோம். ஆனா அங்க இல்ல யாருமே நீ பண்றது தப்பு அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. தம்பி நீ நல்லா பேசின, இன்னும் இதை வந்து இப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு இந்த அறிவில் சிறந்தவர்களே ஒரு விஷயத்தை அன்பின் வழியாக தான் முன்வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் 20 வயசு பையன்ட்ட வந்து நீ தப்புன்னு சொல்லிட்டா அவனுக்கு அடுத்து அவர் சொல்ற சரியான விஷயத்தை கேட்கவே முடியாது. நான் அவர் தப்புன்னு சொன்ன விதத்திலே நான் பயந்துருவேன், ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு போயிடுவேன். ஆக அன்பு மட்டும்தான் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கவே முடியும். அடுத்து பார்த்தோம்னா அந்த அறிவை பெறுவதிலேயே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. நல்ல ரிச்சான இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன்ல படிப்பாங்க, ஒரு ஏழை வந்து ஒரு சாதாரண இடத்துல படிப்பாரு.
அப்படி ஒரு சமத்துவம் இல்லாத இடத்திலிருந்து வரும் அறிவு எப்படி ஒரு சமத்துவமான அமைதியான விஷயங்களை உருவாக்க முடியும்? ஆனா அன்பு அப்படி கிடையாது. மாட மாளிகைகளும் அன்பு ஒன்றுதான், இன்று ஏழை குடிசைகளும் அன்பு ஒன்றுதான். அதற்கு ஏற்றத்தாழ்வோ சமத்துவமின்மையோ கிடையவே கிடையாது. அப்புறம் அறிவுங்கிறது வந்து காலத்துக்கு காலம் மாறுபடும். இன்று வந்து இந்த தேசத்தையே எடுத்து சொல்லக்கூடியதாய் தோன்றும் சித்தாந்தங்கள் 10 வருடங்கள் கழித்து குழந்தைத்தனமாய் தெரியலாம். ஆனால் அன்பு என்றும் மாறாது. நான் பிறந்தப்ப எங்க அம்மா எனக்கு காமிச்சது அன்பு தான், இப்போ எங்க அம்மா எனக்கு காமிக்கிறது அன்பு தான். அன்பு மாறவே மாறாது காலத்தால. இதுக்கப்புறம் அறிவிட்ட ஒரு எப்பவுமே ஒரு ஆணவம் அராஜக குணம் உண்டு. அறிவு எப்படின்னா அடக்கணும்னு நினைக்கும். நீ சொல்றது பெருசா நான் அதை விட பெருசு அப்படின்னு காமிக்க என்றைக்குமே அறிவு நினைக்கும். அன்பு அப்படி நினைக்காது. அம்மா காமிக்கிற அன்பு அம்மாவோட அன்பு, அப்பா காமிக்கிற அன்பு அப்பாவோட அன்பு. இதுல போட்டியோ பொறாமையோ வந்து அன்புல வரவே வராது. போட்டியும் பொறாமையும் இல்லாத அன்பால் தானே ஒரு அமைதியை தர முடியும். அதுக்கடுத்து இப்போ இந்த சிச்சுவேஷன்ல அதிகமான ஒரு வளர்ச்சி தரக்கூடிய நிறுவனங்கள்னு பார்த்துட்டோம்னா இருக்கிற மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் மெடிசின் அண்ட் வெப்பன் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டுமே வந்து ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரியா வந்து நிக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம். அதை நல்லா கவனிச்சு பாருங்க. முட்டாள்தனம்னே சொல்லலாம். ஏன் தயங்குறீங்க? அருண் எப்போதுமே மனசுலேருந்து என்ன வருதோ அதை தான் பேசுவார். அதுதான் சிறந்த பேச்சாகவும் இருக்க முடியும். இப்போ வந்து நீங்க ரொம்ப தியரட்டிக்கலா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அன்பு இல்லாம இந்த உலகம் வந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. ஆனா இந்த அன்புக்கு இன்னொரு டைமென்ஷன் கூட இருக்கு. அதாவது அன்பை வந்து தப்பா பிரயோகப்படுத்துவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எமோஷனல் பிளாக்மெயில் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? எமோஷனல் பிளாக்மெயில் சொல்ல வர்றீங்க. அன்பால் வளப்படும் அன்பால் ஒரு தப்பு நடக்குன்னு சொல்ல வர்றீங்க. அந்த அன்பை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இவனை மடக்கலாமா என்று சிந்திக்க தூண்டுவதே அங்க ஒரு அறிவுதான். அன்புங்கிறது ஒரு ரொம்ப உன்னதமானது. உண்மை சொல்லணும், அன்பு உன்னதமானது. அதுல அன்புக்கு வந்து தீங்கிழைக்கணுங்கிற நினைப்பே வராது. அறிவை மயக்கிடலாம். அறிவு வந்து என்றுமே மயங்கி போகும். மது மாது சூதுவால் அறிவு மயங்கும். ஆனால் அன்பு மயங்காது. இந்த எந்த விதமான ஒரு காரணங்களாலும் நான் ஒருத்தர் மீது ஒன்றுக்கு அன்பு மயங்காது. ஒரு மூளை குறைபாடு உள்ள ஒரு புள்ள பிறக்குதுன்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அறிவு வந்து மெடிசன்லாம் கண்டுபிடிக்கும். அது உண்மை, அதை ஒத்துக்கிறோம், அது இல்லைங்களே. ஆனா அந்த குழந்தைய அவங்க அம்மா அப்பா பிறந்ததுல இருந்து 10-15 வருஷத்துக்கு தாங்கி வளர்ப்பாங்க. 20 வயசுலாம் அந்த குழந்தை எடுத்து சாப்பிடவே செய்யும். அதை கூட என் குழந்தை சாப்பிட்டுருச்சுடா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒரு ஆனந்தமா இருப்பாங்க. அதுதானே வாழ்க்கையின் ஒரு முழுமை நிலை. அந்த முழுமை நிலையை அன்பால தானே கொடுக்க முடியும். சரி, நம்ம இன்னொரு டைமென்ஷனுக்கு வருவோம். ஒரு பெரிய ரிசெஷன் நடந்துச்சு நடுவர் சமீப காலமா. ஆனா இந்தியா வந்து அந்த ரிசெஷனை ஒரு வித்ஸ்டாண்ட் பண்ணி வர்ற அளவுக்கு அதுக்கு கேப்பபிலிட்டி இருந்துச்சு, வித்ஸ்டாண்ட் பண்ணி வந்துச்சு. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் அட் த வெரி ரைட் டைம். இதை தான் வேர்ல்டே பார்த்து வியந்துச்சு. ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் அட் த ரைட் டைம். இதை வந்து இந்தியா மட்டும் தான் செஞ்சது. காரணம் என்னன்னா என்னுடைய இந்திய சமூகமே அன்பு வழியால வந்தது. ஒரு கூட்டமைப்பு, ஒரு குடும்ப அமைப்பு, மொத்தமா எனக்கு ஒரு சேவிங்ஸ். இதன் மூலமா நான் ஒரு சரியான பாதையில கன்ஸ்ட்ரெயின் பண்றீங்க. டோன்ட் கன்ஸ்ட்ரெயின் இட் டு a family. இந்த அமைப்புள்ள இந்தியா மட்டும் தான் வெளிய வந்தது. இன்னைக்கு ஒரு கண்ட்ரி எடுத்துட்டோம், ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டை பெர்சன்டேஜ் லிட்ரஸில தான் கால்குலேட் பண்ணுவாங்க. பெர்சன்டேஜ் அன்பை வச்சு கால்குலேட் பண்ண மாட்டாங்க. எத்தனை பேர் அன்பா இருக்காங்க, எத்தனை பேர் இங்க ஒத்துமையா இருக்காங்க, அதை வச்சுலாம் டெவலப்மெண்ட் கிடையாது. எத்தனை பேர் லிட்ரேட்டா இருக்கான், ஜிடிபி எவ்வளோ, இதோட எக்கனாமிக் growth எவ்வளோ, இதை வச்சு தான் எல்லாருமே டிட்டர்மைன் பண்றாங்க. இன்னைக்கு இவ்வளோ இன்வென்ஷன்ஸ் இருக்கு, நம்மலாம் இவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த n நம்பர் ஆஃப் இன்வென்ஷன்ஸுக்கு காரணம் இந்த அறிவுபூர்வமான திங்கிங் தான். இந்த அறிவு இந்த இடத்துல இல்லாம வெறும் அன்பை மட்டும் நான் வச்சு இவ்வளோ நாள் செயல்பட்டு வந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திருப்பி கற்காலத்துக்கு தான் போகணும். இப்போ நீங்க சொல்ற அறிவுங்கிற கான்செப்ட் வந்து எவ்வளவு தூரம் இருக்குதுன்னா, ஒரு யூ ஒர்க் இன் a கம்பெனி, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க. ஒரு சேயிங் இருக்கும் கண்டிப்பா, யுவர் கொலீக் கேன் நெவர் பி a குட் ஃப்ரெண்ட் அப்படிம்பாங்க. இப்போ அதெல்லாம் மீறி கிளாஸ் ரூம் என்வைரன்மெண்ட்குள்ள வந்துட்டு யுவர் கிளாஸ்மேட் கேன் நெவர் பி a குட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு என்ன ரீசன்னா ஒரு பிளேஸ்மெண்ட், ஒரு போட்டி மனப்பான்மை. எங்க இவன் என்ன இது பண்ணிடுவானோ, இல்ல இவன் என்ன வந்து முந்தி அந்த பிளேஸ்மெண்ட் எடுத்துருவானோ, இல்ல இவன் அந்த மாதிரிங்கிற ஒரு அறிவுபூர்வமான ஒரு பார்வையை வந்து மாணவன் இன்னொரு மாணவன் மேல திரிக்கிறான். அப்போ ஒரு 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 பாசிட்டிவான ஒரு என்வைரன்மெண்ட் இருக்க வேண்டிய ஒரு பள்ளிக்கூடத்திலேயே ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் வந்து உங்க அறிவு கொண்டு வருது. இந்த உலகத்தை வந்து வழி நடத்துறதுக்கு ஒரு பெரிய இடையூறா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு. இந்த ஏற்றத்தாழ்வை உருவாக்குறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கேஸ்ட் சிஸ்டம். இந்த கேஸ்ட் சிஸ்டம் எதனால வருது? தன் இனத்தார் மேல் உள்ள பற்று வெறியாக மாறுகிறது. அதனால் வந்த ஒரு விளைவு தான் இன்றைக்கு கேஸ்ட் சிஸ்டம். இதை அழிக்க அறிவால் மட்டும்தான் முடியும் நான் சொல்றேன். அன்பால நீங்க எப்படி தீர்க்க போறீங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க. முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்ப வந்துச்சுன்னா, நான் இந்த கலர், நீ இந்த கலர், அது ஒண்ணு. இது ரேசிசம் இதனால வந்துச்சு. நீ இந்த விதமான கொள்கையை வச்சிருக்க, நான் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து ஒரு பாகுபாடு வைக்கிறீங்க, ஒரு பிரிவை வைக்கிறீங்க. ஸோ அந்த பிரிவு பாகுபாடெல்லாம் உங்களோட மூளை, உங்க அறிவு யூஸ் பண்ணுது. அந்த அறிவுனால தான் வந்து முதல்ல இந்த கேஸ்டிசம் ரேசிசம் எல்லாமே வருது. எப்ப ஒரு விஷயத்த எது சரி எது தவறுன்னு உணர முடியுதோ அதுதான் பகுத்தறிவாளனுக்கு உள்ள ஒரு கொள்கை.
அந்த பகுத்தறிவாளன் எப்பவுமே சரியான ஒரு வழியை தான் எடுப்பான். இந்த பகுத்தறிவு எப்ப நமக்குள்ள வருதோ அப்பதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். எது சிறந்த பாதை, அன்பின் பாதையா அறிவின் பாதையா? இது குறித்த ஒரு சுவாரஸ்யமான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிதுனும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதுனும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். பேனலிஸ்ட், இனி உங்களுக்கான நேரம். நம்ம இப்போ சிவகுரு முதல்ல தொடர்ந்து அறிவை பற்றி பேசியிருந்தேன். சிவகுரு பேசும்போது சொன்னீங்க, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை, ஒரு நாட்டின் வளர்ச்சியை லிட்ரஸியை வச்சு தான் கணக்கிடுறோம், ஜிடிபி வச்சு தான் கணக்கிடுறோம், எக்கனாமிக் க்ரோத்தை வச்சு தான் கணக்கிடுறோம், யாரும் அனுபவிச்சு கணக்கிடுறது இல்லைன்னு சொன்னீங்க. இந்தியாவில் அதிகம் பேர் படித்த மாநிலம் இருக்கிறது கேரளா. ஆனால் அங்கே தான் தற்கொலைகள் அதிகம். 100% லிட்ரஸி கேரளாவில் தான். சரியா? முதல் லிட்ரஸி அட்டன் பண்ணது தொடர்ந்து இருக்கிறதும் கேரளா தான். ஆனால் தற்கொலைகள் அதிகமாக இருக்குது கேரளா தான். அந்த லிட்ரஸி தான் நீங்கள் விரும்புகிறீங்களா? இல்லை சார், வளர்ச்சி அப்படின்ற ஒரு பாதையில் நம்ம பார்க்கும்போது இதை தான் சார் பார்க்கணும். பட் தனி மனித உணர்வுகள், தனி மனித முன்னேற்றம் வளர்க்க போறீங்க நீங்க? என்ன சார், தனி மனிதனை வளர்க்காம வேற எதை வளர்க்க போறீங்க? ஒவ்வொரு தனி மனிதனை சேர்ந்தான சமூகம், சேர்ந்தான ஜிடிபி. பரவாயில்ல, ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்க வேண்டிய ஆள் தப்பி போய் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் வந்துட்டீங்களேன்னு நினச்சேன். நீங்கள் அன்பு, அறிவு முக்கியம் இல்லை, அன்பு தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம்னு தொடர்ந்து பேசியிருக்கோம். கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போகிறோம், ஒரு புள்ள தலையெல்லாம் விரித்து போட்டு மாமா வா மாமா சாப்பிட்லான்னு கூப்பிட்டா அவளோட வாழ்ந்துட முடியுமா? அன்பான பவ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிறப்பாக பார்த்துக்குவா, நல்லா துணி துவச்சி போடுவா. ஆனால் அவளோட எந்த இன்டலெக்சுவல் ஷேரிங் இருக்காது. வாழ்ந்துடவே முடியாதுன்னு சொல்ல முடியாது, நல்லா வாழ்ந்துடலாம்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு வகை இருக்குது, ஒரு நல்ல அறிவாளி. இல்லை நீங்கள் கிருத்தியாவுக்கு பதில் சொல்கிற மாதிரி சமாதானமாக பதில் சொல்லாங்க எனக்கு. சார் இல்லை சார், ஒரே ஒரு நான் அந்த பொண்ணோட வந்து ஒரு ரிசர்ச் பேப்பரோ இல்லை ப்ராஜெக்ட் ஒர்க்கோ பண்ண போகிறதில்ல. அந்த பொண்ணோட வாழ போறேன். இல்ல வாழ போறேன்னா அந்த பொண்ணு அன்பா இருக்கணும் என்கிட்ட. இன்டெலெக்சுவல் டாக்கிங் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணலாம். அன்பா இருக்க இல்ல இங்க ஒரு நிமிஷம் செல்லதுரை, நான் கேக்குறது அவ ரொம்ப அன்பானவ, அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களோட இன்ஜினியரிங் ஒண்ணுமே சுத்தமா தெரியாது, நீங்க செய்யற வேலை தெரியாது, நீங்க போட்டுக்க பிராண்ட் ஷர்ட் தெரியாது, அடுத்த கட்ட என்ன வளர போகுதுன்னு தெரியாது, அவர் பேசுற ஜிடிபி தெரியாது, எதுவுமே தெரியாது, எதையுமே பகிர்ந்துக்க முடியாது. வாழ்ந்துடலாம் சார், அவ்வளவுதான், அது போதும். திரு ஆறுமுக தமிழன் சார், உங்களுடைய கேள்விகளை இரண்டு தரப்புக்கும் கேட்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கருதுகோள் தான் முன் வச்சிங்க, என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் கற்காலத்துக்கு போகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி வச்சிங்க. அறிவு முன்னேற்றத்தை தருகிறது, உங்களுடைய அன்பு அந்த முன்னேற்றத்தை மறுதளிக்கும், ஆகையினால் நாமெல்லாம் கற்காலத்திற்கு போக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா, அதுதான் உங்களுடைய கருதுகோளா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. இது ஒரு வலுவான கேள்வி அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, கற்காலத்துக்கு போக வேண்டாம், முன்னேற்றத்திற்கே போவோம். ஆனால் நாம் அழைத்து போகிற முன்னேற்றத்திற்கு நம்மோடு எத்தனை பேர் நம்முடைய சமுதாயத்திலிருந்து வருவார்கள் அப்படிங்கிறது தான். உங்களால் ஒரு செலக்ட் ஃபியூவை மட்டும்தான் கொண்டு போக முடியுமே ஒழிய ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் முன்னேற்றி கொண்டு போக முடியுமா? சார் எல்லாருமே கொண்டு போக முடியும் சார், சாத்தியம். அதுவும் அறிவால தான். நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஒர்க்கர்ஸுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன். இன்றைக்கி வந்து நம்ம நாட்டோட ஜனத்தொகை பெருகிட்டே போகுது. இத்தனை பேரோட நீட்ஸ் அண்ட் டிசையர்ஸை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இத்தனை பேரோட இத்தனை கன்சியூமர்ஸ் இருக்காங்க, இந்த கன்சியூமர்ஸோட நீட்ஸ் எல்லாம் நான் ப்ராடக்டாக ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றத நான் இன்னும் அந்த மனுஷனை வச்சு நம்பி செயல்பட்டு இருந்தால் என்னால் ஐ கேன் நெவர் ப்ராஸ்பர். மெஷின் வேணும், அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மனுஷன் வேணும், அந்த மனுஷனுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். எவ்வளவோ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்திருக்கு. குற்றச்சாட்டு அதுதான், நீங்கள் மிஷினை இயக்கிறதுக்கு சில மனிதர்கள் போதும், அதனால உண்டாகிற வருமானத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள் சில மனிதர்களாக இருக்கிறார்கள், மிக பெருவாரியானவர்கள் இன்னும் ஏழமை நிலையிலேயே இருக்கிறார்கள். இவர்களுக்கு அறிவு சொல்லுகிற தீர்வு என்ன? முன்னேற்றத்தின் பேரில் இவர்களுடைய தலைகளின் மேல் ஏறி நீங்கள் நடந்து போகிறீர்கள், அதற்குத்தான் உங்களுடைய அறிவு உங்களை தூண்டுகிறது. ஏன்னா நீங்கள் வச்ச ஒட்டுமொத்த வாதமும் அதுதான், முன்னேற்றம் 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 அட் வாட் காஸ்ட். பீப்புளோட இன்ட்ரெஸ்ட்டை மீறி நான் ஒரு வளர்ச்சியை நான் கொண்டு வரேன்னா அது ஒரு தவறான வளர்ச்சின்னு நானே ஒத்துக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஃபிலாசபிக்கலாக பேசலாம், அன்பால் எல்லாரையும் கூட்டிகிட்டு போக முடியும்னு. பிலசாபிக்கலாகவே வேண்டாம், ப்ராக்டிக்கலாகவே பேசுங்க. ஜிடிபியின் பேரில் வளர்ச்சியை பேசுகிறது ஒரு முட்டாள்தனம் இல்லையா? இப்படி சிந்திக்க வைக்கிறதே ஒரு அறிவுபூர்வமான பார்வை தானே. இப்போது ஜிடிபி மட்டும் எனக்கு வளர்ச்சி கிடையாது,
எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எனது நாடு சிறந்து திகழ வேண்டும், ஒரு ஈக்குலிபிரியத்தை நான் மெயின்டைன் பண்ணணும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் அந்த இடத்துல இருக்கணும், சோஷியல் டெவலப்மெண்ட்டும் அந்த இடத்துல இருக்கணும், பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்க பீப்புள் வந்து முன்னேறி வளரணும், அபவ் பாவர்ட்டி லைனுக்கு வரணும். ஸோ இப்படி எல்லா வகையிலையும் நான் இது பண்ணுறதுக்கு என்னோட அன்பு இருக்கலாம். அன்பு வந்து திருப்பி சொல்கிறேன், அந்த ஒரு தாட் ப்ராசஸை மட்டும்தான் கொண்டு வரும். அந்த தாட் ப்ராசஸை எப்படி நான் பிளான் பண்ணணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு லைன் ஆஃப் சீக்வன்ஸை அந்த அறிவு தான் கொண்டு வரும். இல்லை சிவகுரு, நீங்கள் அவங்க சொல்கிறத வந்து அவங்க சொல்கிற கருத்தை வந்து நீங்கள் என்னென்னா படக்குன்னு 2 கையும் கட்டி ஆமா சாமின்றணும். நம்ம பேச வந்துட்டோங்கிறக்காக தொடர்ந்து பேசிட்டே இருக்க வேண்டியதில்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கி இருக்க பள்ளிக்கூடங்கள்லாம் ரொம்ப சிறப்புங்க. இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடம் வந்துருச்சு, எல்லாம் சிறப்பாக படிக்கிறான், எல்லாமே ஐபேடோட தான் ஸ்கூலுக்கு போகிறான். யார்? மெட்ராஸ்லையும் மதுரையிலையும் நீங்கள் பார்க்குற சிவசி மெப்கோலையும். அதையெல்லாம் நீங்கள் வளர்ச்சியும் சொல்லிட்டே இருக்கீங்க. அவர்கள் எதை பற்றி கேட்கிறார்கள்னா சாதாரண பள்ளிக்கூடத்தை கேட்குறான். இந்த ஊரில் பள்ளிக்கூடத்துக்கு யாருமே போகாமல் இருந்தான், ஒரு பயலும் போகல, எல்லாரும் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தபோது ஒருத்தன் அன்பால் ஒரு தலைவன் யோசிச்சான், இவனுக்கு சோறு போட்டால் பள்ளிக்கூடத்துக்கு வருவானேன்னு. கரெக்டாக? அதனால தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் காமராஜரை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கோம். அறிவாக படித்த ஐஏஎஸ் பூரா சொன்னான், அறிவாக படிச்சிருந்த ஐஏஎஸ் பூரா சொன்னான், சோறு போட முடியாதுங்கய்யா, சோறு போட்டால் வந்து திவாலாயிரம் அரசாங்கம் சொன்ன பொழுது அப்படின்னா சொல்லு, நான் தெருவாக போய் பிச்சை எடுக்கிறேன், ஆனால் சோறு போட்டே ஆகணும். ஏன் காரணம்? இவன் படிக்கணும்னு சொன்னவன் அன்பால் சொன்னான். சரியா? அப்படி ஆரம்பித்த பள்ளிக்கூடத்தை எங்க கூட நிப்பாட்டி வச்சிருக்கோம்னா ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபா ஃபீஸ் வாங்குற இடத்துல கூட நிப்பாட்டி வச்சிருக்கோம். நீங்கள் ஆமாமான்னு தொடர்ந்து பேச வேண்டியதில்லை. சாரி ஆஃபீஸர், கரெக்ட் தான், அறிவு பயன்படாத ஆஃபீஸர் சொல்லி ஒப்புக்கொண்டுறணும் இல்லையா? இதில் இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, அன்பு சிறந்தது, அன்பினால் அறிவு வழிநடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த அன்பு, இந்த பற்றுதல் அப்படிங்கிறது பெரும்பாலும் மூட நம்பிக்கைகளுக்கு வழிநடத்தக்கூடிய தொடக்க புள்ளியாக இந்த அன்பு சார்ந்த சங்கதிகள் தான் அமைந்திருக்கின்றன. நீங்கள் இறைவன் மேலான அன்பின் காரணமாக நடத்தப்பட்டது தான் பக்தி இயக்கம். இந்த பக்தி இயக்கத்தில் செய்யப்பட்ட சில சடங்கு நடைமுறைகள் எல்லாம் தொடர்ந்து மூட நம்பிக்கையாக கிறுக்குத்தனமாக பற்றி கொள்ளப்பட்டு வருவதற்கு காரணமும் அன்பு தான். அப்போ அன்பு கண்ணை திறந்து பார்க்காவிட்டால், அன்பு அறிவின் துணை கொண்டு இயங்காவிட்டால் அன்பு சரியானதாக இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி. அறிவின் துணை இல்லாமல் அன்பு தனித்து இயங்குமா? அறிவின் துணை இல்லாமல் இயங்காது. நீங்க சொல்ல அந்த மூடப்பழக்கங்கள் எல்லாமே வந்து ஆரம்ப காலத்துல வந்து ஒரு நல்ல விஷயங்களா தான் இருந்துச்சு. ஒரு நல்ல விஷயங்களை தான் இறைவனுக்கு பேர் நம்ம சொல்லி கொடுத்தாங்க. அது காலப்போக்கில் நம்ம தொடர்ந்து பின்பற்றி வர்ற வழியில மாறிடுச்சு. அப்போ அறிவு வந்து தேவை, ஆனா அது அன்பால மட்டும்தான் கொண்டு போக முடியும். அந்த நல்ல விஷயங்கள் அன்பு வழியா சொல்லி கொடுத்தாங்க அன்னைக்கு. அரவிந்தன் நீலகண்டன், உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம் சார். முக்கியமான ஒரு விஷயம், சார்ல்ஸ் டார்வினுடைய ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் புத்தகம் வராமல் இருந்திருந்தால், அந்த எவல்யூஷன் கான்செப்ட் வராமல் இருந்திருந்தால், இன்றைக்கும் நாம் வந்து மதத்தினுடைய மூட நம்பிக்கைகளுடைய அடிப்படையில் தான் நம்ம இருந்துட்டு இருந்திருப்போம். அதை பற்றி நீங்கள் பேசவில்லை. உங்கள் பக்கத்தில் இருந்த வலுவான பல ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்தவே இல்லை என்பது ஒரு கொஞ்சம் எனக்கு மன வருத்தமாக இருக்கிறது. அடுத்ததாக இதில் நான் கேட்க விரும்புவது, சுப்ராஜ், புத்தர் பற்றி நீங்கள் சொன்னீங்க. புத்தர் எந்த இடத்துலையுமே அன்பை பற்றி அவர் பேசவே இல்லை. புத்தர் வந்து கருணை அப்படிங்கக்கூடிய ஒரு ஒன்றை முன்வைக்கிறார். அந்த கருணை வந்து முழுக்க அறிவு சார்ந்த ஒரு விஷயம். ஏன் நீங்கள் அதை வந்து டெவலப் பண்ணல? புத்தர் உண்மையிலே அறிவா யோசிச்சு அந்த கருணையை சொன்னாரு, இன்னும் கொஞ்சம் அது பண்ணியிருந்திருக்கணும். அடுத்த இந்த பக்கம் சிவ செல்லத்துறை, நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் குறிப்பிட்டீங்க. அதாவது நம்முடைய வெளியுறவு துறையில் நாம் அன்பை தான் நம் பிரதானமாக வைக்க வேண்டும், அதாவது ஒரு சாஃப்ட் அப்ரோச் அப்படின்ட்டு சொல்லி. இந்த சாஃப்ட் அப்ரோச் அப்படிங்கிறத மிக மிக தெளிவாக ஒருத்தர் வரையறுத்தார். அதுக்கு ஒரு பேரும் கொடுத்தாரு, பஞ்சசீலம் அப்படின்ட்டு சொல்லி. ஆனால் அவருடைய காலத்திலேயே அது முழுக்க தோல்வி அடைந்து தோற்கடிக்கப்பட்டது. சீனா வந்து மிகப்பெரிய அளவில் நம் மீது படையெடுத்தது. இதை குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா சார், நான் வந்து ஒரு இன்னொருத்தனோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ல போய் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை சார். இப்போ இந்தியாவுக்கு 1008 ப்ராப்ளம் இருக்கு. பாவர்ட்டி வந்து இது பண்ணணும், கரப்ஷன் இது பண்ணணும், அதெல்லாம் விட்டுட்டு நான் இன்னொரு கண்ட்ரியோட ஒரு இன்டர்னல் அஃபேர்ஸ்ல போய் தலையிட்டேன்னா அது முட்டாள்தனம். ஹரிணி, உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான விஷயம் இந்திய பிரிவினை. இந்திய பிரிவினை நடக்குமா நடக்காதா அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும்போது காந்தி ஒரு முடிவெடுக்கிறார். இந்தியாவினுடைய பிரிவினை என்னுடைய இறந்த உடலின் மீது தான் நடக்க வேண்டும் அப்படின்ட்டு முழுக்க அது ஒரு அன்பு சார்ந்த அறம் சார்ந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். 2 இந்திய தலைவர்கள்
காந்தியோடு இருந்தவர்கள். அவங்க வந்து ஒரு இந்த முழு பிரச்சனையும் ஆராய்ந்து அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. ஒன்று அம்பேத்கர், இன்னொன்று ராஜாஜி. ரெண்டு பேருமே பாகிஸ்தான் பிரிவினை நாம் அலோவ் பண்ணணும், பாகிஸ்தான் பிரிவினை அலோவ் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிஷன் டைமில் மக்கள் அங்கேருந்து இங்கே பத்திரமாகவும் இங்கே உள்ள மக்களை அங்கே பத்திரமாகவும் கொண்டு போவதற்கான ஏற்பாடுகளை செய்தோம் என்றால் உயிர் சேதங்களை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முழுக்க லாஜிக்கலாக அறிவுபூர்வமாக சிந்தித்து வராங்க. தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான் என்று அம்பேத்கருடைய புத்தகம் இருக்குது, படிச்சிங்கன்னா தெரியும். முழுக்க எந்த விதமான எமோஷனும் இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். கடைசியில் 1947 ஆகஸ்ட் 15 வரும் பொழுது அவங்க சொன்னபடி செய்திருந்தால் மிகப்பெரிய மக்கள் சேதத்தையும் மனக்கசப்புகளையும் நாம் தவிர்த்திருக்க முடியும், பெரும் கலவரங்களை தவிர்த்திருக்க முடியும். இந்த ஒரு விஷயத்துல என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, மகாத்மா காந்தி வந்து அவர் வந்து அன்போட செயல்பட்டாரு. ஆனா அதே விதமான அந்த பிரதர்லிஹுட் அன்பு வந்து மக்களுக்கிடையே இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. ஒருவேளை அவங்க மக்களுமே வந்து நம்பலாம் ஒரே இனம், நம்பலாம் அந்த ஒரே மக்கள், நம்பலாம் மக்கள் அந்த மாதிரி அவங்களும் நினைச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. பெரிதினும் பெரிதிகளினுடைய கால் இறுதிக்குள் நுழைய போகும் கல்லூரி எது? யார் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்? தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. பெரிதினும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். பெரிதினும் பெரிதுகளின் முடிவுகளை அறிவிப்பதற்கான தருணம். இறுக்கமான ஒரு சூழ்நிலை. ஒரு கனமான விவாதத்தை நடத்தி முடித்துவிட்டு 2 கல்லூரிகளும் காத்திருக்கிறீர்கள். எந்த கல்லூரி பெரிதினும் பெரிதுகளின் கால் இறுதிக்குள் நுழைய போகிறது? யார் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்? பேனலிஸ்ட். முதல் சுற்றுல பேச ஆரம்பித்த போது செந்தில் சிவகுருவினுடைய மினுக்கம் கூடுதலாக இருந்தது. ரொம்ப தெளிவான தரவுகளின் பேரில், ரொம்ப தெளிவான புள்ளி விவரங்களின் பேரில் வெளியுறவுத்துறை, அதனால நமக்கு வர்ற நன்மைகள், ஜிடிபி என்கிற விவகாரங்களை எல்லாம் மிகச்சரியாக முன்வைத்து பேசினார். ஆனால் அவருக்கு ஒரு சிரமப்பாடு ஒன்று இருந்தது. அவரால் அதை தாண்டி வெளியில் வர முடியவில்லை என்பதுதான். இந்த தரப்பில் செந்தில் சிவகுரு பேசிய பேச்சுக்கு மறுதலையாக சிவா செல்லத்துறை பேசிய பேச்சு மிகச்சிறந்த பேச்சு. ஆனாலும் கூட தொடர்ந்த கேள்வி பதில்கள், மற்ற எதிர்கொள்ளல்கள் இவற்றிலெல்லாம் மினுங்கிய வகையில் அருண் சிறந்த பேச்சாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஸ்டார் ஸ்பீக்கர் அருண், வாழ்த்துக்கள். எந்த கல்லூரி வெற்றி அடைந்து பெரிதினும் பெரிதுகளின் கால் இறுதிக்குள் நுழைய போகிறது? இயல்பாக நமக்கு வந்து அன்பு அப்படிங்கிறத வச்சு பேசுறது எளிது. அதோட உங்களுக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவங்களும் மிக சிறப்பாக வாதம் பண்ணாங்க. அவங்க எளிதுங்கிறதுக்காக வேண்டி அதை விட்டு விடலை, நல்லா பண்ணாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கணும். அது கொஞ்சம் உங்களிடம் குறைவாக இருந்தது அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வருத்தம். ஏன்னா மனப்பூர்வமாக எனக்கு உங்களுடைய அணியோடு நான் நிற்க விரும்பக்கூடியவன். பேனலிஸ்ட் அறிவிக்கலாம். இதில் தியாகராஜா இன்ஜினியரிங் கல்லூரி இந்த பொறியியல் கல்லூரி. இந்த வாரம் தியாகராசர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தான் பெரிதினும் பெரிதுகளின் கால் இறுதிக்குள் நுழைகிறார்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம் பெரும் விவாதத்தோடு. பெரிதினும் பெரிது கேள்.